படத்தோட டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலேயே பாட்டு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது. சிடி கொடுத்தாங்க, அதான் வெங்கட் பிரபு சொல்ல உள்ளே ஏதாவது வேணாம்மா சொல்ல வேணாம்மா, இல்லை படத்தை பற்றின துணுக்குகள் ஏதாவது அதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரம்யாவே நிறையா துணுக்குகள்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பிரேம்ஜியோட டெடிகேஷன் பற்றி பேசும்போது இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள், இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேப்ரடார் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சுருந்தார். ஏன்னா அது ஒரு டாக் சாப்பிட்டா அது எப்படி ஃபீல் பண்ணும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அது எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் நிறையா. அது மாதிரி பரத் மட்டும் சும்மா இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்க, அவர் சொல்லாமா பேசும்போதே இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லபடியாக நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சி இந்த ப்ரொடியூசருக்கும் பணம் நல்லபடியாக திரும்ப வந்து இந்த கதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன உடனே இந்த கேரக்டர் யார் பண்ணுறதுங்கும் போது ஒரு 4-5 சாய்ஸஸ் வந்தது. பட் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் அடித்தது வந்துட்டு பிரேம்ஜி பேரை சொன்ன உடனே, என்னங்க அவர் ஒத்துப்பாரா சார், நீங்கள் வந்துட்டு படத்தில் ஸ்டோனர், அவர் நாய், நீங்கள் ஸ்டோனர் அவர் நாய் சார், இது அதெல்லாம் இப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இப்படின்னு படம் பண்ணிவிட்டு வெங்கடனா படத்தில் ஜாலியாக இருக்காரு, நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கும்போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு பிரேம்ஜி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்கள் கரியரில் நாளைக்கு வந்துட்டு வர சங்கதிகள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நடுங்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு வெரி கோஆப்ரேட்டிவான, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீமே ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு டீம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளே போயிடுது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு. எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட அந்த படத்தையே எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஒளி மறைவு விடுங்க, அப்போ தெரிஞ்சுக்கங்க இந்த டீம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவர் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜனங்களே. இது வந்துட்டு நான் வெறும் நடித்தேன், அவ்வளோதான், உள்ள எதுவுமே இழுக்கலை. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதான்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த காஸ்டியூமு. அது ஒரு கோணி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். டேரக்டருங்க கோணி மாதிரி இருக்கும், பயங்கர திக்காக. அது வந்து ஒரே காஸ்டியூமு தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், அதுக்குள்ளே பூந்து ஜிப்பு போட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், இவ்வளோ தான் காற்று வரும். ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கர டார்ச்சாக இருக்கும். உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம். அது ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்து டைரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டைரக்டருக்கு. மற்றபடி பரத்தோட ஃபஸ்ட் டைம் நடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்குது. டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி. நைட்டு மீட் பண்ணுறோம். மற்றபடி வரதில்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ். முதல்ல இந்த திரைப்படத்தில் இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால் பார்த்தேன். இல்லை ஐ டென்ட் நோ வாட் இட் வாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் தட். ஸோ இட்ஸ் வெரி போல்ட் ஃபிலிம். சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரியலி கட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு. ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும். இந்த படம் ஜெயிக்கும். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்ன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். நான் 2 வாக்குறுதிகள் இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது. ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. நீயா நானான்னு பார்த்துறேன். 2வது விஷயம், இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும். சும்மா வந்தாங்க, ஒரு படம் பாவம் எடுத்தாங்க,
எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டான், எவனோ ஒருத்தன் வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. தயவு செய்து நீங்கள் மறுபடியும் படம் எடுக்கணும். பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க. இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையையும் நான் தைரியமாக உபயோகித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் 2 படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொடியூசர். எங்கள் டீமை பார்த்து 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண போகிறேன். பத்திரிகையாளர் எங்களுக்காக வெளியே போய் சொல்லணும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை. ஏன்னா பிரச்சாரமாக தெரியும். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி நான், விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம். கை தட்டுங்க. நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை. ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி, நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலங்களாக நான் விஷால்கிட்ட ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னா சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு, என்னுடைய தம்பியோடு, அந்த 6 மாத காலம் அவனோடு அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். அதனால தான் நான் கூட இருக்கேன். வேற யாருமே உரிமை இல்லை. இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிட்டு நான் ஆக்சுவலாக விஷால்கிட்ட கேட்க போறேன். நான் வெளியே போயிடுறேன். சும்மா ஒரு உட்கார்ந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடுறேன். எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஓட்டுகளே தேவை. எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க லட்சுமி. எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க. நேற்று ரொம்ப கேட்கும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டேன் வந்து, உடம்பு முழுதும் விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் விஷால். ஏன்னா வீணு போட்டால் உடனே பக்கத்தில் ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு மோனே பேசுவோமே, ஆனால் விஷம் வைத்திருக்கிறான்னு இந்த மனிதனை பற்றி சொல்கிறாங்க. இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. ஒருவேளை விஷம் இருக்கலாம், கழுத்தில் கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம், ஒரு சிவன் போல ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம். ஆக்சுவலாக என்றைக்குமே நல்லது மட்டுமே செய்கிறாங்க, கெட்டது செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கள் அணியை பற்றி. ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் வரவே இல்லை, நாங்கள் இன்னும் ஊழல் செய்யலை, நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ எங்களுக்கு விமர்சனம் எங்கள் மேலே எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் விமர்சனம் பற்றி பேசுறதுக்கு பதிலாக வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பற்றி பேசுங்க. கேப்பபிலிட்டினா இஸ் ஆல்ரெடி ப்ரூவ். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்தில் வந்து இதுவரை சொல்லப்படாத, அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாலையும், அவங்க சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோன்னு இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறாங்க. ஸோ தேவ் அச்சீவ். நாங்கள் நிச்சயமாக நல்லது பண்ண போகிறோம். நல்லது பண்ண போகிறோம்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே பேசணும். நாங்கள் நல்லது நிஜமாக பண்ணோமா, இல்லை அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போகிறோமா, இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம சொன்ன மேனிஃபெஸ்டோவில் நம்ம பண்ணாதெல்லாம் நம்ம பண்ண முடியலைன்னா நம்ம ராஜினாமா பண்ணுவோம் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாருமே. இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கள் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நாங்கள் ஒரு வருஷத்தில் நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா தயவுசெய்து நாங்கள் வெளியே போயிடணும், வெளியே அனுப்பிடுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போட்டி போடுறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலில். இந்த 2 படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்காக நான் ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற ப்ரொடியூசருக்கு, இனிமேல் வர்ற ப்ரொடியூசருக்கு, வந்து போய் நொடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வரோம். ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற வேள்வி. தயவு செய்து இது மோசமாக பேசாதீங்க. தேர்தலில் சந்திங்க, தேர்தலில் நீங்கள் பேசுங்க, நியாயமாக பேசுங்க. ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க, உங்கள் கொள்கைகளை பற்றி பேசுங்க. தயவுசெய்து தனி மனித விமர்சனம் வேணாம். இது ரொம்ப முக்கியமான விழாவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் மன்னிச்சுங்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை. நான் பேசுகிறேன், நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது. தேர்தல் அப்படின்னு வரும்போது